ஜென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவம்னு சொல்லுவாங்க. 5ஆம் பாவாதிபதி. அந்த 5ஆம் பாவாதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து சுபர் தான் உட்காரணும். ஆனா சுபர் அமர்ந்த இல்லாட்டி அந்த வீட்டுக்குரியவர் வந்து 6, 8, 12ல மறைஞ்சிறக்கூடாது, நீசம் அடைஞ்சிறக்கூடாது, அஸ்தங்கம் அடைஞ்சிறக்கூடாது. அப்படி இல்ல, ஒருத்தர் ஜென்ஸ்க்கு வந்து 5ஆம் பாவாதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா, அதுக்கு லக்னம் இருக்கு. லக்னத்த பேஸ் பண்ணி அவங்க லக்னம் நல்லா இருந்துச்சுன்னா, அதுக்கான நம்ம பூட் அப் பண்ணி லக்னத்த இயக்கி குழந்தை பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ஆம் பாவதி நல்லபடியா அமரணும். அது உட்கார்ந்த இடம் வந்து நல்ல இடமா இருக்கணும். ஓகேங்களா? இதே வந்து நல்ல கிரகங்கள் உட்கார்ந்து 6, 8, 12ல மறைஞ்சிட்டா, அதுவும் தோஷம் தான் இருக்கும். பட் பாவிகள் அமர்ந்து இப்போ நமக்கு சனி, ராகு, செவ்வாய், சனி இந்த மாரி விஷயங்கள்லாம் உட்கார்ந்து அவங்களா மறைஞ்சாலோ, இல்ல அஸ்தங்கமானாலும் பிரச்சனை இல்ல. கெட்ட கிரகங்கள் மறைஞ்சிச்சுன்னா, அவங்களுக்கு நல்லது தான் கொடுக்கும். ஸோ பேஸ்ட் அப்பான் தான் 5ஆம் வீடு. இதே பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4 தான் தாய்மை அடையக்கூடிய பொசிஷனு. சப்போஸ் அவங்களுக்கு அந்த இடம் வந்து நீசமோ, அஸ்தங்கமோ இல்லாட்டினா போய் 6, 8, 12ல மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு குழந்தை தாமதங்கள் ஏற்படும். அவங்களுக்கும் 6, 8, 12ல நல்ல கிரகங்கள் உட்காந்து மறையக்கூடாது. இதே வந்து அசுபர்கள் வந்து நமக்கு ராகு, கேது, சனி, செவ்வாய் இவங்களா இருந்து அவங்களா மறைஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, அது நம்மளுக்கு நன்மை தான் தரும்.